குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் வந்துருந்துச்சுன்னா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வந்து கங்கா சாகர் பில்டிங் பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா வெஸ்ட் பெங்காலையும் சாகர் ஐஸ்லாண்ட்லேயும் கனெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து சென்ட்ரல் என்ன ரிவர் இருக்குன்னா முரி கங்கா ரிவர் இருக்குது. இது வந்து பே ஆஃப் பெங்காலில் ஒரு பார்ட்டாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், சதர்ன் ஸ்டேட்டோட எஃப்டிஏ வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஐடி செக்டர்ஸ் வந்து அங்கே டாமினேட்டாக இருக்கிறது. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்3 இந்தியன் எக்கனாமிக் லிங்க் பண்ணால் சேம் டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் எக்கனாமிக்கில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் வர்சஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஸ்டேட் வைஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அது கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டோட்டல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ வந்து $35 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டைம் 29 பில்லியன் தான் இருந்திருக்கு. ஐடி செக்டார் வந்து டபுள் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 9 பில்லியன் அளவுக்கு. இந்த செக்டாரோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து 14% இருந்துச்சு, இப்போ வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக எஃப்டிஐயில். ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து 10 பில்லியனோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஆனால் அவங்களோட ஷேர் வந்து போன டைம் வந்து 45% இருந்துச்சு, இப்போ வந்து 30% டிக்ரீஸ் ஆகிருக்கு. கர்நாடகா எடுத்துக்கிட்டால் ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க. அவங்க வந்து 9.4 பில்லியனோட இருக்காங்க. கர்நாடகா வந்து ஏன் செகண்ட் பெஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னா, அங்கே வந்து ஐடி செக்டர் அண்ட் ஜிசிசி அதிகமாக இருக்கும். ஜிசிசினா குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ். நம்ம தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க 3.6 பில்லியனோட. குஜராத் ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க. அவங்களுடைய ஷேரும் வந்து ப்ரீவியஸ் டைம் கம்பேர் பண்ணும்போது 6.4% கம்மியாக இருக்குது. செக்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் செக்டர் பார்க்கலாமா. சர்வீஸ் செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படியே வந்து அதிகமாக கெயின் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஜிசிசி அண்ட் நியூ ஏஜ் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக கன்வென்ஷனல் எனர்ஜி அண்ட் நான் டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து எப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. டாப் சோர்ஸ் எந்தெந்த கண்ட்ரி வந்து எஃப்டிஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்க்கலாமா. சிங்கப்பூர் வந்து 12 பில்லியன், அது வந்து ஓவராலாக 34% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யூஎஸ் எடுத்துக்கிட்டால் 6.6 பில்லியன். மலேசியா வந்து தேர்ட் பிளேஸில் 3.5 பில்லியனோட இருக்காங்க. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது யூபிஎஸ்சி 2021 கேட்ட கொஸ்டின். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் டெபாசிட், which of the above included in foreign direct investment? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி. செகண்ட் நியூஸ் ஆர்டிகல், கோஸ்ட் கார்டு வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சமுத்திர பிரதாப் அது மாதிரி வந்து வெசலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சிலபஸும், GS3ல எக்கனாமி என்வரான்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரிலவெண்ட்டாக லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி, யூனிட் 4 சயின்ஸ் என்வரான்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து கீ பாயிண்ட்ஸு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஐசிஹெச் சமுத்திர பிரதாப் என்ற வெசலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சார். எங்கன்னா கோவாவில் இது பண்ணாங்க. இதனோட கீ பிக்சர்ஸ் பார்க்கலாமா. இது வந்து 60% மேலே வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட், நம்ம ஓன் கண்ட்ரி அந்த ஆத்ம நிர்பர் பாலிசி வந்து ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் பண்ணியிருக்காங்க. யார் பில்ட் பண்ணாங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் க்ரௌண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட முதல் வெசல் வந்து இதுதான் சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லார்ஜஸ்ட் வெசல் இன் ஐசிஜி. அவங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் வெசல். என்னோட கேபிலிட்டி என்னென்னு பார்க்கலாமா. இது வந்து மரைன் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆயில் ஸ்பில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக வந்து கேரளாவில் வந்து ஆயில் ஸ்பில் ஆச்சு, அதனால் வந்து பேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து போயிருந்துச்சு, மரைன் வந்து எக்கனாமிக் வந்து இம்பேக்ட் ஆச்சு இல்லை, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலில் வந்து ஏதாவது தீ ஏற்பட்டுச்சோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. மேரிடைம் சேஃப்டி அண்ட் சர்வேலன்ஸும் ப்ரொமோட் பண்ணுறது இதனோட எய்ம் தான். அது மட்டும் இல்லாமல் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், மரைன் ஈகோசிஸ்டம்னு ப்ரொமோட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் மட்டும் அது மாதிரி எக்கனாமிக் கண்ட்ரோல் இல்லாமல் கடலில் இருக்க எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்கிறதும் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹெலிகாப்டர் வந்து இந்த வந்து வெசலில் வந்து கேரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால செக்யூரிட்டியும் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இருக்காங்க. பொல்யூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து அட்வான்ஸான அப்டேட்டடான வெர்ஷன்ஸும் வந்து இந்த வெசலில் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. ஓவரால் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. மேரிடைம் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணும். ப்ளூ எக்கனாமி கடல் சார்ந்த எக்கனாமி வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து ஏர்லியாக வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஆத்ம நிர்பர் பாரத் என்ன சொன்னால 60% கண்டென்ட் இண்டிஜினஸாக இருக்கிறதுனால நம்ம டிஃபென்ஸ் பில்டிங்லும் ஆத்ம நிர்பர் பாலிசி வந்து ப்ரொமோட் பண்ணலாம். சோசியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இம்பேக்ட், 2 உமன் அம்பேசடர் வந்து இந்த ஆன்போர்டாக இருக்காங்க. ஸோ வந்து ஜெண்டர் இன்க்ளூஷனும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இந்த ஷிப்பில்.
இந்த டாபிக்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது 2015 கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். It was established very recently in response to incidents of piracy and accidents of oil spills. It aligns the meaning of marine security only. இது வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி. இது வந்து எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷனுக்காக 1997 வந்து மொராஷியஸில் வந்து பில்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல். போலீஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதில் வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸ்னா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி, GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். அதே டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் சேம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்த கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாமா. சோசியல் மீடியா மானிட்டரிங் செல்ஸ் அந்த போலீஸில் வந்து டிபார்ட்மெண்ட்டாக வந்து 262லேருந்து 365 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2020 24. இது வந்து 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிஸ் எல்லாமே கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் கான்ஸ்டியூஷன் பார்த்தா பீகாரில் வந்து 52 செல்ஸ் இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது. தென் மகாராஷ்டிரா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், அசாமில் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்பெஷல் கேசஸ் அதாவது மணிப்பூரில் வந்து 2020 வந்து ஜஸ்ட் 3 தான் இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது 16 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் 140 டேஸில் இருந்தாலும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. மணிப்பூர் வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி அது மாதிரினால பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்தாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுருக்காங்க. தென் அசாமில் வந்து 1 to 37 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஞ்சாபில் 24 to 48, வெஸ்ட் பெங்காலில் 2 to 38 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அதுக்குன்னு செப்பரேட்டாக 376லேருந்து இப்போ வந்து 624 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ரோன்ஸ் வித் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க அது வந்து 1010லேருந்து 1147 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனோட பர்பஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நிறைய வந்து போலியான தகவல் வந்து ஃபேக் நியூஸ் பண்ணி கலவரம் மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இதனோட முக்கியமான எய்மு. தென் அது மட்டும் இல்லாமல் மானிட்டரிங் செல்ஸ் அது மாதிரி இருந்து 2021 வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த டேட்டாலாம் எதிலேருந்து கலெக்ட் பண்ணதுன்னா டேட்டா ஆன் போலீஸ் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் 2024. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டாப்பிக்கில் வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அதிகமாக இல்லை, ஸோ வந்து மெயின்ஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா. வாட் ஆர் த சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அண்ட் வாட் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன் டூ திஸ் செட்ஸ் ப்ரெசென்ட் 2013 கேட்ட கொஸ்டின். 2023னா சைல்ட் குல்லிங் இஸ் நவ் பீயிங் ரீப்ளேஸ்டு பை மொபைல் ஃபோன்ஸ் டிஸ்கஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் சோசியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து மெயின்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் எடிட்டோரியலோட கன்க்ளூட் பண்ணலாம். சாந்தி பில் அது வந்து முக்கியமானது, ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் பாலிட்டி கவர்னன்ஸ், GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, GS4 எத்திக்ஸ் லிங்க் பண்ணலாம். சிமிலராக வந்து டிஎன்பிசிலும் பாலிட்டி, எக்கனாமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்க்கலாமா. ஏன் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1956லேருந்து மேஜராக வந்து கவர்மெண்ட் அலோன் மட்டும்தான் நியூக்ளியர் செக்டரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து நிறைய செக்டரில் வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரைவேட் செக்டர் வந்து நிறைய ஃபைன் பே பண்ணுற மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிள் CLNDA ஆக்ட் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இருக்கனால யாருமே வந்து முன்னாடி வரல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து கோல் செக்டர் வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட நிறைய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. எனர்ஜிக்கு வந்து கோல் செக்டராக இருக்கா, அது வந்து பொல்யூஷன் காஸ் பண்ணுறதுனால ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதனால் வந்து இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சாந்தி பில்லுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் என்னன்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் டெக்னாலஜி. இந்த பில்லு கொண்டு வந்த மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாமா. ப்ரைவேட் செக்டர் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரைவேட் செக்டர் என்னென்ன பண்ணலாம்னா அவங்க வந்து ஆப்ரேட் அண்ட் நியூக்ளியர் பிளான்ஸ் பண்ணலாம். தென் வந்து சப்ளை ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபியூல், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து ஒரு சிலது வந்து அவங்களே தான் கண்ட்ரோல் வச்சுருந்துருக்காங்க. சென்சிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபியூயல் ப்ரொடக்ஷன், ரீப்ராசஸிங் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர் இப்பயும் அலோவ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் 49% தான் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 51% இருக்கிறதுனால மேஜர் டிசிஷன் எது மேக் பண்ணாலும் கவர்மெண்ட் கிட்ட தான் இப்பயும் இருக்குது. நியூக்ளியர் லையபிலிட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து கேப்ஸ் ஆப்ரேட்டர் லையபிலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏர்லியராக வந்து அன்லிமிட்டட் எக்ஸ்போரர் இருந்துச்சு. சப்ளையர் லையபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் தான் மொத்தமாக பொறுப்பேற்கணும். ஏதோ ஒரு நியூக்ளியர் டேமேஜ் ஆனாலும் சரி அதில் மக்களை பாதிக்கப்பட்டால் ஃபுல்லாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து லையபிலிட்டி சீலிங்ஸ் வந்து பேஸ்ட் அந்த ரியாக்டர் சைஸை வந்து பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா 3600 மெகாவாட்
அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் 3000 கோடி வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே வந்து 1500 மெகாவாட் அந்த நியூக்ளியர் சைஸ் இருந்தால் 1500 கோடி, 750 மெகாவாட்னா 750 கோடி. சப்போஸ் 150 மெகாவாட்ஸ் அது மாதிரி ஸ்மால் சைஸ் இருந்தால் 300 கோடி அது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் யூனியன் கவர்மெண்ட் வந்து லைபிலிட்டி பிகான் ஆப்ரேட்டர் கேப்ஸ் வந்து மொத்தமாக கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கோல் என்னென்னா ரிஸ்க்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதிகமாக நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ரெகுலேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. அதுக்காக வந்து அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்ட் ஆல்ரெடி இருக்கிறது, பட் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்னா செட்டப் பண்ணுறதும் சரி, ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக வந்து டீகமிஷன் பண்ணாலும் சரி, இவங்ககிட்ட அப்ரூவ் பண்ணிட்டு முன்னாடி தான் பண்ண முடியும். சாந்திவில் வந்து ஓவராலாக என்ன ஸ்ட்ரென்த் பண்ணோம்னா ரேடியேஷன் சேஃப்டி என்ஷூர் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி ஏதாவது ஒரு டைம் இருந்தால் ப்ரிப்பேர்னஸ் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நார்ம்ஸ் எது மாதிரி வந்து நம்ம வந்து வேஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அது மாதிரி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் ஏதாவது ஒரு இழப்பீடு இருந்தால் அவங்கள வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் எவ்வளோ அமௌண்ட் தரணும் அதுவும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்க்கு வந்து எது மாதிரி சப்போர்ட் இருக்குது, ஆப்போசிஷன் இருக்குது அது மாதிரி பார்க்கலாம் வாங்க. சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி வந்து இந்தியாவுக்கு என்ஷூர் பண்ணுது. அப்புறம் வந்து க்ளீன் எனர்ஜி இப்போ வந்து கோல் வந்து அதிகமாக வந்து கிரேட்டர் தென் 45% அது மாதிரி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் ஃபைன் வந்து ரொம்ப ரொம்ப அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாலிசி ப்ரொமோட் பண்ண முடியும். கிளைமேட் டார்கெட்ஸ் இந்தியாவோட நெட் ஜீரோ எமிஷன் லோ கார்பன் எனர்ஜி அதை 2017 சொல்லியிருக்கோம்ல அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிஷன் வந்து என்னென்ன கன்சர்ன் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பொலிட்டஸ் பிரின்சிபலை வந்து டைல்யூட் பண்ணுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்காங்க, பே பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது ஆப்போசிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் அக்கௌண்ட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியும் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. போபால் கேஸ் அது மாதிரி ஈவெண்ட் வந்து திருப்பியும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ கவர்மெண்ட் இருக்கிறதுனால எந்த ஒரு அது மாதிரி ஆபத்தும் இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்தால் சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் சேஃப்டி ஆடிட்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் ஓவர்சைட் வேணும் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் relevant previous year questions. Prelims exam எடுத்துட்டா in India, why are some nuclear reactors kept under the IAEA safeguards while others are not? Some imported uranium and others are domestic supplies. So, mains exam எடுத்துட்டா with growing energy needs, should India keep expanding its nuclear energy program? Discuss factors and fears associated with nuclear energy. 2018 கேட்ட கொஸ்டின். 2017 வந்து give an account of growth and development of nuclear science and technology in India. What is the advantage of fast breeder reactor program in India? Thanks for watching video friends. Hope நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.